முஸ்தஃபா vlogs. நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி நிறைய ஹிடன் பிளேசஸ்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவா ஐலண்ட்னு சொல்லக்கூடிய மலமுலா டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியா தான் அது. இது சரியாக கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டரே லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டீட்டெயிலாக இது எங்கே இருக்குது, எங்கே எப்படி இந்த பிளேஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஸ்பாட்டில் இந்த சிக்னலில் நம்ம ஏன் நின்றுட்டே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு காரணமாக தான். நீங்கள் டுவர்ட்ஸ் பாலக்காடு போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து மதுக்கரை தாண்டி ஒரு ஹைவேஸை ரீச் பண்ணி அது மூலயமா தான் நீங்கள் வந்து பாலக்காடு போக முடியும். அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மலமுலா டேம் போகிறதுக்கு வந்து பாலக்காடு போக வேண்டியதே கிடையாது. இன்ஃபேக்ட் அது பாலக்காட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பட் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுக்காக தான் இந்த சிக்னலில் நிற்கிறோம். இந்த சிக்னல் சரியாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேஸை நீங்கள் பிடிச்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து மலபார் ஹோட்டல் வரும், மலபார் ரெஸ்டாரண்ட்டு. அதை தாண்டின உடனே அதுக்கு அடுத்து வர சிக்னல் தான் இது. ஸோ இந்த சிக்னலில் இருந்து நீங்கள் கீழே லெஃப்ட்டில் போய் அந்த சர்வீஸ் ரோட்டில் போகணும். அப்போ தான் பிரிட்ஜுக்கு அடியில் நீங்கள் ரைட் எடுக்க முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கட்டில் போய்ட்டு ரைட் எடுக்கணும். நேராக போனால் அதுக்கப்புறம் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் யூட்டனே வரும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வந்து சர்வீஸ் ரோட்டில் போய் ரைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு செம்மையான ஒரு ஜேர்னி வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க. நீங்களே பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்தளவுக்கு வந்து ஹைவேஸாக இருக்குங்களா, அந்த கட்டுக்குள்ளே போனோடனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்குள்ளே போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரோடு. ஆஸ் வெல் அஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட்டும் கூட. நீங்கள் பாலக்காடு போய் மலமுலா டேம் தொடரணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஆயிரும். ஏன்னா பாலக்காடே 40 கிலோமீட்டர்ஸு. ஸோ இந்த வழியில் போனீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களால் மலமுலா டேம் ரீச் ஆகிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான் இது. நாங்கள் போன நேரம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஆசமாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதே மறந்துடுவோம். அந்தளவுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு. அடுத்த ஒரு 15 கிலோமீட்டரும் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த கிராஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான், ஒரு லேண்ட்மார்க் பாயிண்ட்டாக நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாக்டான ரூட்டில் வரீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். பட் இதுக்குள்ளேயும் ஒரு சில ஷார்ட்கட் இருக்குது. அதையும் நான் இப்போது அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பாட் வந்தோடனே நான் சொல்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. நம்ம சொன்ன அந்த 15 கிலோமீட்டர் ரைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே. ஆக்சுவலாக இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த கார்னு, அதுக்கப்புறம் இந்த மாங்காய், பைனாப்பிள் இதெல்லாம் வந்து இந்த ஒரு சால்ட் லிக்விடில் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில். எப்போ வந்தாலும் இங்கே மறக்காமல் வண்டி நிறுத்தி வாங்கிடுவோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டு இருக்க சுட சுட அந்த கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அதுதான் காவா ஐலண்ட். நேராக போனீங்கன்னா மலமுலா டேம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே இந்த கடையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். ஒரு சர்ச் ஒன்று வரும். அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே காவா ஐலண்ட் வந்துடும். போகிற இடமே பார்த்திங்கன்னா பட்டை கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் வரும். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை சாப்பாடு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா சக்கா ஸ்பாட்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ராவலை வந்து பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நிறுத்தினோம். இது பார்த்திங்கன்னா இந்த குணா குகையில் பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா அந்த வேர்லாம் இருக்கும். அது நம்ம நிறைய ரீசெண்டாக கூட அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்பாட் இங்கே இருக்குது. பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வண்டி நிறுத்தினோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிளான்ஸ் வண்டி நிறுத்தி என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடத்த எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன ரூட்லேயே வாங்க. வந்துக்கிட்டே இருக்கும்போது காடு மாதிரி தான் இருக்கும் ரூட்டு. சடனாக பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், டீ கடை இருக்கும், ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சொன்ன ஸ்பாட்டு. அந்த ஹில்ஸுக்கு பேக் சைடில் இருக்கிற ஏரியா இதைத்தான் காவா ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே எங்கே வேணாலும் இறங்கி போகலாம். இறங்கி போனீங்கன்னா அந்த மலமலா டேமோட அந்த பேக் வாட்டர் வந்து நிற்கிற அந்த இடம் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மழை இருக்கும்போது உள்ளே போக முடியாது. இப்போ தான் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அதனால் உள்ளே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு. ஒரு அந்த அதிரி புதிரியான ஸ்பாட் இப்போ காமிக்க போகிறேன். என்ன பிறகான்னு ரிவீல் பண்ணிடலாமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஸ்பாட்டு அப்படியே பாருங்கள். ஸ்பாட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்கள் நேரில் போனீங்கன்னா உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு இதோட ஒரு ஸ்பாட் கிடைக்குமாங்க. சுற்றி மலை, அதை சுற்றி காடுகள், அதுக்கப்புறம் அங்கங்கே குளம், சின்னதாக குட்டை, மழை வேறு தூரிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே என்னங்க ஒரு பிளேஸ் வேணும்? ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு நீரோட மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். கல் போட்டு விளையாண்டோம். அப்புறம் பசங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அவனுக்கு பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட்டு கிட்ட எடுத்துகிட்டு ஒரு பெரிய டீமே உள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு இந்த இடம் நல்லா அங்கங்கே இந்த கிரவுண்டு மாதிரி இருக்கிறங்காட்டியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. முழுக்க சேஃப்டி தான். பயங்கரமாக டேமுக்குள்ளெல்லாம் போனால் நிறைய பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. இது அந்த மாதிரி இடம் கிடையாது. ஏன்னா தண்ணி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் உள்ளே போனோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்லேயே உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கார் இருக்கிறதெல்லாம். ஆனால் நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக காரை உள்ளே இறக்கலை. ஏன்னா மழை தூரிக்கிட்டு இருந்தங்காட்டியும் டயர் கேர் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். மற்றபடி கார்லேயே உள்ளே அந்த தண்ணி வரைக்குமே காரில் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வரலாம். அதுவும் நல்ல பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா தாராளமாக வரலாம். ஸோ இந்த ஸ்பாட்டை பற்றி இதுக்கு மேலே நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நேச்சர் சரௌண்டட் ஏரியா சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்பாட் மட்டும் கிடையாது, இன்னொரு ஸ்பாட்டும் இருக்குது. மலமலா டேமுக்கு இப்போ நம்ம இந்த சைடு பேக் சைடில் இருக்கோம். அதேமாரி சவுத் மலமலான்னு ஒன்று இருக்குது. அதையும் நான் கடைசியில் காமிக்கிறேன். அது இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மக்களே, ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடம் பேர் அணக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளியராக உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் மாதிரி அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். அந்த இடத்துல ரைட் எடுத்திங்கன்னா இந்த மலமலா டேமோட பேக் சைடு வந்துடும். ஸோ இங்கே எப்படி எந்த மாதிரி ஆளுக்கு இந்த இடம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சும்மா ஒரு 1 டே டிரைவ் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சாப்பிட்டு நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்குது, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா இங்கேயே நிறைய வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்குது. அப்படியே வாங்கிட்டு வந்து ரிலாக்ஸாக அப்படியே அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு பசங்களோட விளையாண்டுட்டு நீங்கள் ஃபுட்பால் கூட எடுத்துகிட்டு வரலாம், பசங்களோட ஜாலியாக விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி 1 டே ட்ரிப்பு ஒரு காமாக ஒரு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிரைவில் ஒரு நேச்சரை ரசிச்சுக்கிட்டு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு 1 டே ட்ரிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃபர்கான், என்ஜாய் பண்ணுறீங்களா? அவனுக்கு பாருங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் என்ன ஃபர்கான் சந்திப்போமா? பாய். ஓகே, என் பையன் வந்து ரொம்ப நேரமாக வந்து தண்ணியில் கல் போட்டு விளாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. கல் போட்டு விளாட்றதா என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான். நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். மண்ணு போட்டுச்சா?